இவங்களுடைய அவருக்கு மார்க்கெட் வேற நல்லா மார்க்கெட் ஜாஸ்தி வேற. ஆயிடுச்சு. பெண் ரசிகர்கள் ஒரு பக்கம். நீங்க தமிழ்ல ஒரு பக்கம் டிமாண்ட் இருக்குது. கன்னடத்துல போய் நடிக்கிறாப்ல. திருமணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லன்னோனே, பெரிய ஈகோ ப்ராப்ளம் ஆகுது. எந்தெந்த கம்பெனிலாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்களோ, அந்த கம்பெனிலாம் ஃபோன் பண்ணப்படுகிறது. அந்த அட்வான்ஸ திருப்பி குடுக்க சொல்றாங்க. இவன வச்சு படம் பண்ணக்கூடாதுன்றாங்க. அந்த நிச்சயதார்த்தத்த அதுதான் வந்து உதயகிரண் இறப்புக்கு பிறகு சொன்னது என்னன்னா, இந்த நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி யாராவது உதயகிரனுக்கு சொல்லியிருக்கலாமே. இல்லன்னா அந்த நிச்சயதார்த்தத்தையாவது மறுத்திருக்கலாம். அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்யா அவன். தற்கொலை சம்பவம். அதுக்கு பிறகு மன உளைச்சல். உயிருக்கு பயந்து கார்லயே பயணம் பண்ணியிருந்திருக்கான். அபார்ட்மெண்ட்டுக்கும் போக முடியல, வெளிய வந்து பண்ண முடியல. நண்பர்கள் உதவியோட கார்லயே இருந்திருக்கு. வெளிய எங்கேயாவது பார்த்து ஒரு இடத்துல போய் ஒரு பொது கழிப்பிடத்துல போயிட்டு பாத்ரூம் போறது, குளிக்கிறது, திரும்ப வந்து காருக்குள்ள இருக்குது. நண்பர்கள் ஏதாவது உணவு வாங்கி கொடுத்தா சாப்பிடுறது. இப்படி கிட்டத்தட்ட 10 நாள் காருக்குள்ளேயே டிராவல் பண்ணி, அதுக்கப்புறம் உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்கருந்து வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டாங்களா? நீ நடிக்க மட்டும் கூடாதா? அப்படின்போது அவன் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறான். பிறகு நடந்தது என்னன்னே தெரியல. ஒரு தற்கொலைன்ற விவகாரம் ஒரு தென்னிந்திய சினிமாவே வந்து உலுக்குச்சு.